வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதினா சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதினா, வரமிளகா, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு, அப்புறம் தேங்காய். இது எல்லாமே தான் தேவையான பொருட்கள். தேவைப்படுறப்போ கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் இதில் இதையை நம்ம மிக்சியில் அரைக்க போகிறது கிடையாது, ஆட்டுக்கல்லில் தான் அரைக்க போகிறோம். ஓகேங்களா? இது 4 பேர்த்துக்கு தாராளமாக இந்த சட்னி சரியாக இருக்கும். அதில் இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இந்த சட்னியை தாளிக்கலாம், இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது ஒரு கத்தை புதினா, 4 வரமிளகா, ஒரு கொஞ்சமாக புளி, அதாவது ஒரு எலுமிச்சம்பழம்லாம் கிடையாது, அதில் ஆஃப் தான் வரும். கொஞ்சமாக புளி, ஒரு மூடி தேங்காய், அப்புறம் 4 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 150 கிராம் பொட்டுக்கடலை. அவ்வளோதான். இது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இதில் ரொம்ப பெரிய அது சேர்க்கணும் இது சேர்க்கணும் அப்படின்றது அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துல, ஸோ அப்படியே தான் அரைக்க போகிறேன். இது நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி. டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப மெனக்கெட்டு செய்யணும்னு அவசியம் கிடையாது, டைமும் எடுத்துக்காது, சீக்கிரமாக இந்த வேலை முடிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் தனித்தனியாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். புதினா, அப்புறம் வரமிளகா, இதுக்கு ஏன்னா புதினாக்கு மட்டும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். மற்றபடி வரமிளகாக்கெலாம் ஆயில் தேவை கிடையாது, ஆனியன் தேவை கிடையாது. அப்படி லைட்டாக ஃப்ரை பண்ணால் மட்டும் போதும். வேறு எதுக்குமே எக்ஸ்ட்ரா ஆயிலெலாம் தேவையே கிடையாது. ஆயிலே இல்லாமல் இந்த சட்னி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க நான் எப்படி அரைக்க போகிறேன் அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே போட்டுக்கலாம். இந்த பூண்டு 2 பூண்டு பற்கள் மட்டும் 2 ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான். இஞ்சி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணவே இல்லை, பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம எப்படி அரைக்க போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது சாப்பாட்டுக்கு, இட்லிக்கு இதெல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நம்ம இதில் தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். ஃபஸ்ட் எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன், ஸோ அதில் கொட்டிக்கலாம். இதில் ஹைலைட் என்னென்னா, ஹீட்லாம் எதுவும் இல்லாமல் நார்மல் நேச்சுரலாக அரைக்கிறதுனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும். எப்பயும் போல் தான். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆட்டுக்கல் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அரைச்சி பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் நான் தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. ஸ்டார்டிங்கில் தண்ணி ஆட் பண்ணவே கூடாது, ஓரளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் தான் தண்ணியை ஆட் பண்ணணும். அதனால் நல்லா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு அரைஞ்சால் மட்டும் போதும், ரொம்ப ஃபுல்லாக அரைக்கணும் அப்படின்றது அவசியம்லாம் கிடையாது. நல்லா தள்ளி விட்டு அரைக்கணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணால் தான் அது ஃபுல்லாக அரையும். அதனால் இதில் அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்லாம் சொல்லாதீங்க. இதில் 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது மிக்ஸி இல்லாமல் நம்ம சட்னி அரைப்போம் இல்லையா, அதனால் ஓகே, இந்த அளவுக்கு அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னுமே கொஞ்சம் அரையணும், அப்போ தான் சீக்கிரமாக அரைஞ்சிருவோம், இல்லை லேட் ஆகிடும். ஸோ ஆட்டுக்கல்லில் அரைக்கிறதுல 2 பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நிமிஷம், நம்ம தண்ணியை மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக, அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. அரைக்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆட்டுக்கல்ல அரைக்கிறதுல 2 பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னு கேளுங்க. ஃபஸ்ட் மிக்சிலெலாம் அரைக்கும்போது அது ஹீட் ஆகும். ஸோ அதனால் இப்போ இருக்க இதில் வேலைக்கு போகிற விமென்ஸ் எல்லாமே மிக்ஸி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது நம்ம யாரையுமே தப்பு சொல்ல முடியாது. ஸோ இதில் அரைக்கிறதுனால ஹீட் இல்லாமல் அரைச்சிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பாடிக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகும், கைக்கு இடுப்புக்கு. ஸோ எக்ஸசைஸ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் டைம் கொஞ்சம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா மோஸ்ட்டாக டைம் ஆகிறத நம்ம டிலே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சீக்கிரமாக நம்ம இதில் அரைச்சிடலாம். ஏன்னா நம்ம பாடிக்கு எக்ஸசைஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியான சட்னி ஹீட் இல்லாமல் நம்ம அரைச்சி சாப்பிட்லாம் டெய்லியுமே. கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணிக்கிட்டிங்கன்னா
மிக்சியில் அரைக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் தட் எங்கள் வில்லேஜ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அரைக்கிறாங்க. என்ன தான் மிக்சி இருந்தாலுமே இந்த மாதிரி தான் அரைக்கிறாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, இதுதான் ஈஸியாக இருக்குது. ஏன்னா மிக்சியை வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த இந்த இடுக்கில் அந்த பிளேட் சைட்லலாம் கையை விட்டு ஓரளவுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணால் தான் அதை வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இது அப்படி கிடையாது. தண்ணி ஊற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இது வந்து ஈஸி மெத்தடும் கூட. ரொம்ப இது ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அரைக்கும்போது மட்டும் உள்ளங்கையை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி அரைச்சிங்கன்னா சீக்கிரமாக அரைஞ்சிடும். லேட் ஆகும்னு அவசியம் கிடையாது. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது பத்தாது. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதனால் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இதில் நல்ல எக்ஸசைஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தும் கூட. ஏன்னா என்ன சொல்கிறதுனா, ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் மறந்துட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தாலும் வீட்டில் அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே இருக்கும் இன்னுமே. டவுனில் இருக்கிறவங்களுக்கு இருக்குதா என்னென்னு எனக்கு தெரியாது. ஸோ வில்லேஜ்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அரைச்சாச்சு, அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நம்ம அரைச்சாலே போதும். ரொம்பவும் நைஸாக அரைச்சிட்டோன்னா அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓரளவுக்கு அரைப்பட்டாலே போதும். இதை வந்து நம்ம தாளித்து சாப்பிட்லாம். இல்லையா அப்படியே கூட நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வந்து அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதை நான் இன்றைக்கி தாளிக்க போகிறதுலாம் இல்லை. அப்படியே தான் நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சாப்பிட போட்டுக்கலாம். சட்னியும் போட்டுக்கலாம். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து வடகம் கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து இன்றைக்கி சைடிஷாக வச்சு சாப்பிடுவோம். சைடிஷாக கூட இதுக்கு தேவையே கிடையாது. நம்ம அப்படியே நார்மலாக சட்னியை வச்சு கூட சாப்பிட்லாம். இது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வேறு இன்னும் இன்க்ரீடியன்ஸ்லாம் வேறு ஹெவி எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆக்சுவலி நான் இது தாளிக்கவே இல்லை. தாளிச்சிருந்தா மேபி ஆயில் தாளித்து சாப்பிட்லாம். தாளிக்காமல் கூட சாப்பிட்லாம். அது வந்து நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும். ஓகே, வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து சாப்பிட்லாம். இது வந்து சிம்பிளான மெத்தடுங்க. ரொம்ப மெனக்கிடணும்னு அவசியம் கிடையாது. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பிட்டு பார்த்ததில். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? டாட்டா, பை பாய், see you.